ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஏ தமிழ். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட். இது ஒரு மொபைல் அப்ளிகேஷன், ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு ஷாப்பிங் அப்ளிகேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மரியாதை ராமனும் 3 கேள்விகளும். மரியாதை ராமன், த டாங்கி அண்ட் த டிஃபெக்ட் ஆஃப் தி ஸ்காலர்ஸ். மரியாதை ராமன் அறிவை பற்றியும் அவரது உன்னதமான சாதுரியமான பேச்சை பற்றியும் உலகம் முழுவதும் பேச்சாய் இருந்துச்சு. அதை கேள்விப்பட்ட பக்கத்து நாட்டு அரசன் மரியாதை ராமன் நம் நாட்டுக்கு வர வச்சு அவர் பெரிய ஞானியெல்லாம் இல்லை, முட்டாள்னு உலகத்துக்கு நிரூபிக்கணும்னு நினச்சாரு. அதனால் மரியாதை ராமனை தன்னோட அரண்மனைக்கு வர சொல்லி கடிதம் ஒன்று அனுப்பினேன். அந்த கடிதத்தில் நீங்கள் பெரிய அறிவாளின்னு உங்கள் நாட்டில் வேணால் சொல்லிக்கலாம், ஆனால் இங்கே வந்தால் உங்களுக்கு கழுதையோட அறிவு மட்டும்தான் இருக்குன்னு எங்கள் அரசவை ஞானிகள் நிரூபிப்பாங்க. போட்டிக்கு வரீங்களான்னு எழுதிருந்துச்சு. அரசரோட கடிதம் கிடைச்சதும் மரியாதை ராமனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. எப்படி இருந்தாலும் இந்த அரசன் நம்ம சும்மா விருந்துக்கு கூப்பிட வாய்ப்பில்லை, நம்மளை மட்டம் தட்டவோ கூப்பிட்ருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டாரு மரியாதை ராமன். இருந்தாலும் அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்க நினச்சாரு மரியாதை ராமன். உடனே தன்னோட கழுதையை கூட்டிக்கிட்டு பக்கத்து அரசரோட அரண்மனைக்கு போனார் மரியாதை ராமன். விருந்துக்கு வந்த மரியாதை ராமன், எதுக்கு கழுதையை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு அரசருக்கு ஒரே குழப்பமாக இருந்தாலும் அவரை வரவேற்று அரசவையில் உட்கார வச்சாரு. என்னோட கழுதையை பக்கத்தில் வச்சுக்கிட எனக்கு அனுமதி வேணும், அப்போ தான் நானும் உட்காருவேன்னு சொன்னார் மரியாதை ராமன். ஏன் இப்படி கழுதைக்கும் இங்கே இடம் கேட்குறீங்க? அங்கே இருந்தவங்க கேட்டாங்க. அதுக்கு என்னோட அறிவு இந்த கழுதைக்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னார் குழப்பமான அரசர். கழுதையை பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு. அப்போ ஒரு அறிஞர் எழுந்துச்சு, இந்த உலகத்திலே உயர்வானது எதுன்னு கேட்டார். அதுக்கு மரியாதை ராமன் சொன்னார், இந்த உலகத்திலேயே உயர்வானது என்னோட கழுதையோட வேர்வைதான்னு சொன்னார். மரியாதை ராமனோட பதிலை கேட்டு எல்லாருக்கும் குழப்பம் வந்துடுச்சு. அது எப்படி உங்கள் கழுதையோட வேர்வை தான் உலகத்திலே உயர்ந்ததுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டார். அதுக்கு மரியாதை ராமன் சொன்னார், உலகத்தோட விதியை மாற்ற போகிறது ஒவ்வொருத்தரோட உழைப்பும் அவரோட வேர்வையும் மட்டுமே. ஆனால் ஒவ்வொருத்தரும் தன்னோட நலத்துக்காக மட்டுமே வேர்வையை சிந்துறோம். ஆனால் என்னோட கழுதை அடுத்தவங்களுக்காக வேர்வை சிந்தி உழைக்குது. அந்த உழைப்பை நீங்கள் மதிக்க மாட்டீங்களான்னு கேட்டார் மரியாதை ராமன். அவரோட பதிலை கேட்டு தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டாரு அந்த அறிஞர். அடுத்தடுத்து வந்த இன்னொரு அறிஞர் எழுந்திருச்சு, நிலாவோட எடை என்னன்னு கேட்டார். அதுக்கு மரியாதை ராமன், ராத்திரி நேரத்தில் என்னோட கழுதையோட நிழலோட எடை தான் நிலாவோட எடைன்னு சொன்னார். அதுக்கு அந்த அறிஞர், உங்கள் கழுதையோட நிழலை எடை போட்டு காட்டுங்க பார்ப்போம்னு சொன்னார். இதை கேட்ட அரசர், அப்பாடா, இந்த தடவை இந்த மரியாதை ராமன் நல்லா மாட்டிக்கிட்டாருன்னு நினச்சார். அப்போ தான் மரியாதை ராமன் சொன்னார், எதுக்கு வீணா கழுதையோட நிழலை தனியாக அலாந்துக்கிட்டு, நீங்கள் தராசோட ஒரு தட்டில் நிலாவை வையிங்க, அப்புறம் நான் கழுதையோட நிழலை இன்னொரு தட்டில் வைக்கிறேன்னு சொன்னார். இதை கேட்ட அரசனுக்கு இந்த கேள்வியிலும் மரியாதை ராமன் ஜெயிச்சிட்டாருன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்து ஒரு அறிஞர் கேட்டார், இந்த உலகத்திலேயே அந்த அரசர் மிக சிறந்த ஆட்சியாளர்னு கேட்டதுக்கு அதுக்கு மரியாதை ராமன் தன்னுடைய கழுதையை நோக்கி கை கட்டினார். உடனே அங்கே இருந்த எல்லாரும் கோபத்தில் எழுந்துச்சு நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எங்களோட அரசரை வேணாம்னா கோபப்படுத்துகிற மாதிரி பதில் சொல்கிறீங்க, அது எப்படி இந்த கழுதை தான் நல்ல ஆட்சியாளர்னு சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு மரியாதை ராமன் சொன்னார், இந்த உலகத்தில் இருக்க ஆட்சியாளர்கள் எல்லாரும் அடுத்தவங்களை ஆட்சி செஞ்சு பெரிய ஆட்சியாளர்களாக இருக்காங்க. என்னோட கழுதை அப்படி இல்லை, அது தன்னையே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு பொதி சுமந்துட்டு போகும்போது கால் வலிக்குதுன்னு கீழே உட்காந்துடுச்சுன்னா எந்த அரசர் வந்தாலும் முயற்சி செய்தாலும் அதை எழுப்ப முடியாது.
ஆனால் தன்னை தானே ஆட்சி செய்கிற என்னோட கழுதை நினச்சா மட்டும்தான் அது முடியும்னு சொன்னார். அப்போ தான் அந்த அரசருக்கு புரிஞ்சுது, மரியாதை ராமனை கழுதையோடு ஒப்பிட்டு கடிதம் அனுப்பிச்சதால் ஒவ்வொரு கேள்விக்கும் கழுதையே முன்னிறுத்தி தன்னை அசிங்கப்படுத்துகிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இருந்தாலும் அவருக்கு மரியாதை ராமன் மேல் கோபம் வர்றதுக்கு பதிலாக மதிப்பு உயர்ந்துச்சு. அதனால் மரியாதை ராமன் கிட்ட மன்னிப்பு கேட்டு நிறைய பரிசு பொருட்களும் கொடுத்து அவரை ஊருக்கு அனுப்பி வச்சாரு.